அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் அசுவினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரங்களில் ஒருவர் ஜனனமானால் ஆரம்ப திசையாக, அதாவது ஜென்ம திசையாக கேது பகவானுடைய திசை வருங்க. இந்த கேது பகவான் பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தார்னா சிறப்பான நல்ல பலன்களை தருவார் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நாம் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த கேது பகவானுடைய திசை, சுக்கிர பகவானுடைய திசை, சூரிய பகவானுடைய திசை, சந்திர பகவானுடைய திசை, செவ்வாய் பகவானுடைய திசை, ராகு பகவானுடைய திசை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பகவானுடைய திசை. இந்த அசுவினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய திசை வந்தால் இந்த குரு பகவான் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் சஞ்சாரம் பண்ணார்னா சிறப்பான நல்ல பலன்களை தருவார் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாங்க. இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் இருந்தார்னா நல்ல சிறப்பான பலன்களை தருவாருங்க. இது மட்டும் இல்லாமல் ஒருவேளை மற்ற நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் சஞ்சாரம் பண்ணார்னா அதற்குண்டான ஸ்தலங்களுக்கு சென்று நல்ல வழிபாடு செய்யும்போது இந்த குரு பகவானுடைய திசை சிறப்பான திசையாக வருங்க. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.